ஆல்ரைட் நண்பா. ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஷோ வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஷோவில் நம்மளோட செத்தான்ஸ்க்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நீல வந்து இன்ஜுரி ஆகிடுது. போன வீடியோவில் தான் நம்ம வந்து பேசியிருந்தோம். அண்ட் இப்போது அப்டேட் வந்துடுச்சு. அண்ட் அப்டேட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, செத்தோட இன்ஜுரி வந்து 101% வந்து ரியல். இது வந்து ஃபேக்கு கிடையாது, இது வந்து ஸ்டோரி லைனோட பாட்டு கிடையாது, இது வந்து லெஜிட்மேட் இன்ஜுரின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து உண்மையான இன்ஜுரினா டெஃபினெட்லி இது வந்து ரொம்ப பாதிக்கப்பட போகுது இந்த ஸ்டோரி லைனை. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட ஏதோ ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன், ஏன் செத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று. ஸோ அது அவனுக்கு புரியல போல். இங்கே வந்து கரண்ட்லி இப்போ செத்து வெறும் மண்டே நைட் ஆளாக கிடையாது. நான் பார்த்தேன்னா இப்போ அவர் தான் வந்து ஒரு மெயினான ஆளாக இருக்கார். கோடி ஆப்சன்ஸில் இருக்கார். அண்ட் ரோமன் சொல்லவே தேவையில்ல. ஈவன் கோடி கூட இப்போ மூவியில் போகிறாருல, அதெல்லாம் கூட நம்ம அப்டேட்டில் பார்த்துன்னு இருந்தோம். ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போ மெயின் வந்து செத்தாக தான் இருக்கார் இந்த 2025 பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இந்தமாரி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. அவர் வந்து பவுல் ஹேமன் கூட வந்து ஒரு டீம் அப் பண்ணியிருக்காரு. ஐநோ இது வந்து ஒரு பெருசாக ஃபீல் ஆகலை. ஏன்னா கரண்ட்லி அவ்வளோ ஃபஸ்ட்டாக வந்து டபிள்யூ வந்து புக் பண்ணுறாங்க, அவ்வளோ கேவலமாக வந்து கம்பெனி போயின்னு இருக்குது. ஒரு ஃபேக்ஷன் வந்து இருக்குது, அதுவும் வந்து பெருசாக தெரியல. ஏதோ நம்ம வந்து பார்க்கணுன்னு கோசம் வந்து பார்த்துன்னு இருக்கோம். ஒரு பெருசாக வந்து ஃபீல் ஆகலை. ஆல் அபவுட் புக்கிங் தான். ஸோ இந்த மாதிரி ஆனால் மெயினான ஆள் வந்து செத்து அண்ட் அவங்களோட ஃபேக்ஷனாக தான் இருக்குது. அடுத்தது என்ன, இன்ஃபேக்ட் பிளான் பி. அண்ட் மறக்க வேணாம், செத்ரான்ஸ் வந்து மிஸ்டர் மணி இந்த பேங்க் வின்னராக இருக்கார். கையில் பிரேஃப் கேஸ் வச்சுருக்காரு. கேஷ் இன் பண்ணுற விதம் அண்ட் மேபி அந்த கேஷ் இன் பண்ணும்போது ரோமனோட ரிட்டர்ன் கூட அவரோட இந்த மூமெண்ட்டில் தான் வந்து டிபெண்டாக இருக்குது. ஸோ ரோமன் ஈக்குவல் டு செத்து, இல்லைனா வந்து நோ செத்ரான்ஸ் ஈக்குவல் டு நோ ரோமன் ரிங்ஸ் கூட நம்ம வந்து சொல்லலாம். ஈவன் ஐ மீன் ஆக மொத்தத்தில் இது எண்ட் ஆஃப் த டே செத்ரான்ஸ் வர்சஸ் ரோமனோட கதை தான் போகுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவ்வளோ விஷயம் பார்த்தோன்னா செத்து ரிலேட்டட் இருக்குது, செத்து சரௌண்டிங் வந்து போயின்னு இருக்குது. அண்ட் இந்தமாரி நேரத்தில் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், சம்மர்ஸ்லாம் வரப்போகுது. ஃபஸ்ட் எவர் 2 நைட் வந்து நடக்க போகுது. அண்ட் இந்த இன்ஜுரி வந்து சின்ன விஷயம் கிடையாது. நீ இன்ஜுரினாலே பார்த்தோன்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். 6 months 8 months மேபி இயர் கூட ஆகலாம். இந்த மாதிரி விஷயம் நம்ம வந்து பாஸ்ட்டில் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் செத்துனாலே பார்த்தோன்னா மோஸ்ட்லி அவருக்கு வந்து இந்தமாரி நீல தான் வந்து இன்ஜுரி ஆகும். நீங்கள் ஒரு பழைய ஆள் ரொம்ப நாள் டவுடி பாருன்னா உங்களுக்கு தெரியும், செத்து அடிக்கடி இந்த மாதிரி வந்து நீ இன்ஜுரியில் டீல் பண்ணியிருக்காரு. செத்துனா நீ, ரேண்டினா பேக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து சரியான டைமிங் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் டவுடி பார்த்தோன்னா கொஞ்சம் பார்த்து தான் வந்து பண்ணணும். அண்ட் நிறைய பிளான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துக்குது நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த அப்டேட் வீடியோவில் ஃபர்தராக என்ன அப்டேட் வருதுன்னு. அண்டு அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஹோப் வச்சுப்போம். ஸோ அவரோட ரீகவரி வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும். பிகாஸ் வி நீட் செத்ராலன்ஸ். ஸோ கண்டிப்பாக செத்ராலன்ஸ் வந்து பாவம் தான், பட் செத்து மட்டும் பாவம் கிடையாது, கோல்பர்க் கூட வந்து ரொம்ப பாவங்க. ஏன்னா இந்த மேட்ச் நம்ம வந்து பார்த்தோம் வேர்ல்டு டைட்டிலுக்காக கோல்பர்க் வர்சஸ் குந்தர் மேட்ச். நான் வந்து மொக்கையாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் அதை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தது. நல்லா இருந்ததுன்னா அப்படியே தரமாக அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே மொக்கையாக இருக்கும்னு எதிர்பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். மேபி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மாறலாம். ஓகே, ஸோ பை த வே இங்கே என்ன இது பண்ணிட்டாங்கன்னா, கோல்பர்க் அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் வந்து தோத்துடுறாரு. ஜெயிக்கிற மாதிரி மூமெண்ட் வரும்போதெல்லாம் ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீலு. அந்த பையன் கூட குந்தர் வந்து ஏதோ பண்ணுவார், மோதுற மாரி அவர் உள்ளே இறங்கிடுவார் கேஜி. பை த வே அங்கே ஒரு ஸ்பியர் போடும்போது ரெஃப்ரிலாம் கூட விழுந்துருவாங்க. நிறைய மூமெண்ட் இருந்தது ஓவரால். அதனால தான் சொன்னேன் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. மேட்சை தோத்துடுறாரு அண்டு அஃப்கோர்ஸ் அவரை வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டாரு. அண்ட் இனிமேல் நம்ம வந்து கோல்பர்க்கை இன்ட்ரிங்கில் வந்து பார்க்க மாட்டோம். இவர் வந்து ஒரு தரமான லெஜண்ட். ஐநோ சில பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அவரால் வந்து சரியாக ரெசல்ட் பண்ண முடியாது, லிமிட்டட் மூவ்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம். என்ன தான் இருந்தாலும் ஹீ இஸ் அ லெஜண்ட். நான் வந்து சொல்லுவேன் ஒரு தரமான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஸ்லர் நம்ம சொல்லுவோம்ல, அதில் இவரும் வந்து இருப்பார் அந்த லிஸ்ட்டில். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தரமான வைப், ஒரு ஸ்ட்ராங் வைப் வந்து கொடுப்பார் இவர். ஸோ இப்போது இனிமேல் அவரை வந்து நம்ம ரிங்கில் வந்து பார்க்க மாட்டோம். உண்மையிலே இது வந்து அவரோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சு. அண்ட் எண்டில் பார்த்தோன்னா அவர் வந்து தேங்க்யூலாம் பண்ணின்னு இருப்பார். அங்கே உடவி பார்த்தோன்னா ஒரு பெரிய சொதப்பல் வந்து பண்ணுறாங்க. உடனே வந்து அந்த இதை ப்ரோமோ வந்து கட் பண்ணிடுறாங்க. ஷோவை பார்த்தோன்னா முடிச்சு விட்றாங்க. பாவம் அவர் வந்து தன்னோட கடைசி இதில் இருக்கார். ஆக்சுவலாக ஒரு ஃபேர்வெல் மாரி ஒரு செக்மெண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லை. ஸோ தன்னோட கடைசி மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் ஒரு தேங்க்ஃபுல்லான மெசேஜ் கொடுத்துன்னு இருக்காரு. நீங்கள் பாதிலே பார்த்தோன்னா கட் பண்ணிடுறாங்க. ஒரு பேர் டிஸ்ரெஸ்பெக்ட்னு சொல்லுவேன் கோல்பர்க்கும் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க.
ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்தா கூட போதும். ஆனால் இந்த ஷோவில் பார்த்தோன்னா கிட்ட ஒரு 40 நிமிஷம் வந்து ஆடாக தான் இருந்தது. அதுவும் வந்து எப்படி சொல்கிறது, ஷோ பார்த்த மாதிரியே வந்து ஃபீல் ஆகலை, ஃபுல்லாக ஆட் பார்த்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ டெஃபினெட்லி இங்கே வந்து ஒரு பேர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க கோல்ட்பர்க்கை. இது வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது ஃப்ரம் WWE. ஆல்சோ இந்த ஷோலேருந்து நமக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபார் சம்மர் ஸ்லாம். ரேண்டி அப்புறம் அந்த செலிபிரிட்டி ஜில்லி சம்திங் ஏதோ பேர் டாக்டி மேட்ச் வந்து நடக்க போகுது. யாரும் இந்த மேட்ச்சை கேட்கல, நான் ப்ரெடிக்ஷனில் கூட சொல்லியிருந்தேன் இந்த மேட்ச் வந்து போய் சம்மர் ஸ்லாமில் வந்து லீட் ஆகும்னு. அதுதான் வந்து நடந்திருக்கு. ஆனால் சந்தோஷமான விஷயம் என்னென்னா ரேண்டி வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஜெயிச்சு தான் வச்சு ஆகணும், ஏன்னா வந்து இப்போ தான் அவர் தோற்று வந்தார். அண்டு அஃப்கோர்ஸ் ஜெயிச்சது சந்தோஷமாக இருக்குது. பட் பார்க்கலாம் சம்மர் ஸ்லாமில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ இந்த மேட்சை வந்து சம்மர் ஸ்லாம்காக கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. பை த வே சாட்டர்டே நைட் மெயின் ஷோ வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அண்டு நம்மளோட கோல்ட்பர்க்கோட ஃபேர்வெல் ஸ்பீச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம். அங்கே நம்மளோட அமெரிக்கன் நைட் மேர் கோடி ரோட்ஸ் வந்திருக்காரு ஆஃபேரில். ஸோ இந்த ஆஃபேரில் அவரும் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு. பெருசாக ஒரு எப்படின்னா லைக் வந்து நான் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்க்குற கோல்ட்பர்க்கை இந்த மாதிரிலாம் வந்து பேசுவார். ஃபுல்லாக ஒரு ஸ்பீச் அது நீங்கள் கண்டிப்பாக ரீல்ஸில் அந்த மாதிரி என்ன வரும்ல பார்த்துக்கோங்க. சரி, கோல்ட்பர்க்கை தான் வந்து குந்தர் ரிட்டையர் பண்ணிட்டாரு. இப்போது இன்னொருத்தர் வந்து ரிட்டையர் ஆக போகிறாருல நம்மளோட ஜான்சனா, அவரை வந்து யார் ரிட்டையர் பண்ண போகிறா. ஸோ அதுக்கான அப்டேட் கூட வந்திருக்கு. அப்டேட் என்ன சொல்லப்படுதுன்னா, கோல்ட்பர்க் இஸ் நாட் த லாஸ்ட் பர்சன் தட் குந்தர் ஹோப்ஸ் டு ரிட்டையர். குந்தர் இஸ் கரண்ட்லி பிளான்ட் ஆஸ் ஜான்சனாஸ் ஃபைனல் ஆப்போனன்ட்னு வந்து சொல்லப்படுது. ஸோ குந்தர் கையில் வந்து வெறும் கோல்ட்பர்க் வந்து ரிட்டையர் ஆகலை, இங்கே அப்டேட் வந்திருக்கு. ஸோ மேபி நம்மளோட ஜான்சனோட ஃபைனல் ஆப்போனன்ட் பார்த்தோன்னா குந்தராக இருக்கலாம். அண்ட் குந்தர் வந்து இங்கே கோல்ட்பர்க்கை ரிட்டையர் பண்ணார்ல, அந்த மாதிரி ஜான்சனாவை கூட வந்து ரிட்டையர் பண்ணலாம். ஸோ ஜான்சனா வர்சஸ் குந்தர், ஜான்சனாவோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச், இது ஓகேவா, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்குது பேசுகிறதுக்கு நிறைய விஷயம், பட் அப்புறமா வந்து பேசலாம். இப்போ ஜஸ்ட் அப்டேட் மட்டும்தான். சில வீடியோஸ் ஃபோட்டோலாம் வந்துருக்கு. நம்மளோட யார் செத்து வந்து நந்து போயின்னு இருக்காரு பை த ஹெல்ப் ஆஃப் ரெஃப்ரி. இந்த மாதிரி ஆளுங்க கூட நடக்க முடியல. அஃப்கோர்ஸ் அவர் மூஞ்சிலே பார்த்தோன்னா அந்த டிஸப்பாயின்ட்மெண்ட் வந்து தெரியுது, என்னடா ஆச்சு அந்த மாரி. ஸோ அவரும் வந்து டெஃபினெட்லி ஹாப்பியாக இல்லை இதை பார்த்து. பை த வே இன்னொரு சைடில் ஏஇடபிள்யூ பார்த்தோன்னா வேறு லெவலில் வந்து குக் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆல் இன் ஷோன்னு இருந்தது, லிட்ரலி வேறு லெவலில் இருந்தது. அண்ட் அந்த ஷோவில் பார்த்தோன்னா நிறைய மூமெண்ட் இருக்குது. இப்போதுக்கு நான் வந்து டபிள்யூ ரிலேட்டட் மட்டும் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஜோஜோ நம்மளோட வந்து பாடின்னு இருப்பாங்க. ஸோ பின்னாடி ஸ்க்ரீனில் வந்து அந்த ஃபயர் ஃப்ளைஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் வந்து காட்டுவாங்க. ஒரு வகையில் பிரேவ் ஒயிட்க்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். பை த வே ஏஇடபிள்யூ ஷோவில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. அண்டு அது ரிலேட்டட் வீடியோ போகலான்னு தான் பார்க்குறேன். பட் உங்ககிட்ட வந்து சப்போர்ட்டு கிடைக்காது, நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ எதுக்கு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன். பை த வே இங்கே தான் வந்து டபிள்யூல எதுவுமே சரியில்லைன்னு நினைக்கும் போது ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து பிராக் ரிலேட்டட் நிறைய டீசர்ஸ் அப்டேட்லாம் வந்து பார்த்துன்னு இருக்கோம். ஸோ நேற்று வந்து நம்மளோட பீஸ்ட் பிராக்கோட பர்த்டே. அண்ட் இங்கே நம்மளோட யார் பவுல் ஹேமன் வந்து விஷ் பண்ணியிருக்காரு பிராக் லெஸ்னரை. இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. யூஸ்வலி இந்த மாதிரி பிராக்லாம் கேஸில் இருக்காருல்ல, ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து டீஸ் பண்ணுறாங்க, புக் இது பண்ணுறாங்க. ஸோ டிவியில் கமெண்ட்ரியில் இந்த மாதிரி டீஸ் பண்ணுறது வந்து வேறு விஷயம் சோஷியல் மீடியாவில். ஆனால் இங்கே வந்து நம்மளோட பவுல் ஹேமன் ஆஸ் அ பர்சனலி ஒரு ட்வீட் போடுறதா இருக்கட்டும், வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அவர் வந்து இந்த ட்வீட் வந்து போகிறாரு, இட்ஸ் த பர்த்டே ஆஃப் த பீஸ்ட்னு வந்து போகிறாரு அவரும் அண்ட் பிராக்கும் வந்து இருக்கிற மாரி. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ட்வீட்டுக்கு வந்து நம்மளோட ரியாக்ட் பண்ணியிருக்காரு புல்லிரேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஸ்பாய்லர் வந்து போடுறாரு. எப்படி ஸ்பாய்லர்? ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ஒன்றும் சொல்ல விரும்பலை. இங்கே வந்து பர்சனலி இந்த இண்டிவிஜுவல் செலிப்ரிட்டிஸாக என்ன சொல்கிறது, பெரிய பெரிய ஆளுங்களே வந்து டீஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி அப்புறமா வந்து லேட்டராக பேசலாம். ஆனால் இந்த மாதிரி பிராக் ரிலேட்டட் சில விஷயம் போயின்னு இருக்குது. இதோட கதை முடியல. ரீசெண்ட்லி பார்த்தோன்னா பிராக்கோட மர்ச்சன்டைஸை வந்து டபிள்யூ வந்து தன்னோட ஷாப்பில் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துன்னு இருக்கீங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு வந்து தெரில. அண்ட் இன்னும் ஃபர்தர் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்களை அப்டேட் பண்ணுறேன்.